அண்மை செய்தி, பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100 மீட்டர் தடகள போட்டியில் பதக்கம் வென்று இந்தியாவின் பிரீத்தி பால் தற்போது அசத்தி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் முதல் நாள் முடிவுல இந்தியா எந்த பதக்கமும் வென்றதாத நிலையில இரண்டாவது நாள்ல தொடர்ந்து அடுத்தடுத்து பதக்கங்களை இந்திய வீராங்கனைகள் குவித்து வருகின்றனர். துப்பாக்கி சுடுதல் போட்டியில மோனா அகர்வால் வெண்கலம் என்ற நிலையில மற்றும் ஒரு துப்பாக்கி சுடுதல்ல இருந்து தங்கப்பதக்கமும் கிடைத்திருந்தது. ஏற்கனவே 2 பதக்கங்களாக இருந்த இந்தியாவின் பதக்கப்பட்டியல் 3வது பதக்கத்தை நோக்கி சென்றிருக்கிறது. மேலும் ஒரு வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது. 100 மீட்டர் தடகள போட்டியில வென்று இந்தியாவின் பிரீத்தி பால் என்ற வீராங்கனை சாதனை வெற்றியை படைத்திருக்கிறார். இதுவரையில தடகள போட்டியில, அதாவது அத்லெட்டிக்ஸ் ரன்னிங்ல பாரா ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு பதக்கமே கிடைக்கவில்லை. இதுவரையில கிடைத்த முதல் பதக்கமாக பாரா ஒலிம்பிக் போட்டியில தடகள போட்டியில முதல் பதக்கத்தை இந்தியாவுக்காக பெற்று தந்து சிறப்பான வெற்றியை பிரீத்தி பால் பெற்றிருக்கிறார். 3வது இடத்தை பெற்றிருந்தாலும் இந்தியாவுக்கான பாரா ஒலிம்பிக்கின் முதல் பதக்கம், அதாவது அத்லெட்டிக்ஸ் தடகள பிரிவுல ஓட்டப்பந்தய பிரிவுல முதல் பதக்கத்தை வென்று இந்தியாவின் பிரீத்தி பால் அசத்தியிருக்கிறார். மேலும் இன்றைய தினத்துல 2 பதக்கங்கள் மேலும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே 2 பதக்கங்கள் துப்பாக்கி சுடுதல் பிரிவுல கிடைத்ததை போலவே தடகள போட்டியில இந்த ஆண்டுக்கான முதல் பதக்கம் வெண்கல பதக்கத்தை பிரீத்தி பால் வென்று அசத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.